இப்போ சோயா பீன்ஸ் எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2-3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை. இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதை பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பகுதி தக்காளி சேர்த்துக்கோங்க. இதிலே 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே காரத்துக்கு மிளகாய் அரைச்சிருக்கோம். அப்போ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு தக்கன. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி இதை இப்போ பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்தாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச சோயா பீன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதிலே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். உப்பு கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஜம்முன்னு சூப்பராக அருமையான கிரேவி தான் நம்ம பார்த்துருக்கோங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, தோசை, இடியப்பம், அப்பத்துக்கு, பின்ன நம்ம ஜீரா ரைஸு, கீ ரைஸு, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கும் கூட இது நல்லா சைடிஷாக நல்லாயிருக்குங்க. இது சைடிஷாக வச்சுக்கிறலாங்க. எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். சப்பாத்தி முதற்கொண்டு இப்போ நான் அக்கா சொன்ன முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இது சூட் ஆகுங்க. அந்த மாதிரி ஒரு கிரேவி எப்பயும் நம்ம கடலை, க்ரீன் பீன்ஸு இந்த மாதிரி கிரேவி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சோயா பீன்ஸும் வாங்கி இடையில வச்சிங்களாங்க. இதுவுமே நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. சோயா பீன்ஸு கடலையில், க்ரீன் பீன்ஸில், பச்சை பயிரில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே ஈக்குவலாக இதுலேயுமே நமக்கு சத்து அடங்கியிருக்குங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இது சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டு அவ்வளோதான் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.